சோத்திராண்டவரை பயங்கள் நான் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. பாவம் எல்லோரும் நல்லவர் அன்புள்ளவர். இந்த நாளை கொடுத்திரப்போ உமக்கு சோத்திரம் கொடுத்த ஒவ்வொரு நாளும் இந்த புது வருஷத்தில் எங்களை புதுப்பித்து கொண்டு வந்திருக்கிறதுக்காக சோத்திரம் தகப்பனே. 6 மாதம் கடந்து போய்விட்டு தகப்பனே, 7வது மாதம் அடி வைத்து எடுத்திருக்கிறோம் சாமி. இந்த நாளும் உன் கரங்களில் போகிறோம். உன் சித்தம் எதுவோ அதுபடி எங்களை வழிநடத்துங்க சாமி. அப்பா, நாங்கள் குப்பையாக இருந்தோம், அழுக்கான கந்தையாக இருந்தோம் சாமி. அப்பா, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்தோம் தகப்பனே. நீங்கள் எங்களை தேர்ந்து கொண்டு எங்களை நீங்கள் உம்முடைய பரம அழைப்புக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. அதுக்கு தகுதி இல்லாதவங்க தகப்பனே, எங்களை நீங்கள் தகுதிப்படுத்திருக்கிறீங்க. அப்பா, என்கிட்ட உண்மை இல்லை தகப்பனே. அப்பா, என்கிட்ட உண்மை இல்லை, நீதி இல்லை அப்பா. ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு உண்மையான மனுஷனாக நீங்கள் மாற்றினீங்க சாமி. ஒரு நீதியான மனுஷனாக நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய சத்தியை எங்களுக்கு கொடுத்து எங்களை சத்தியத்தின் வழியில் நடக்க வச்சிருக்கிறீங்க. அசுத்தமாக இருந்த எங்களை நீங்கள் உங்களுடைய ஆவியால் பரிசுத்தமாக்கிக்கிறீங்க. உங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உண்மை நினைத்து, உண்மை துதித்து, உண்மை பாடி, உண்மை மகிமைப்படுத்தி, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உங்களுடைய நேசகுமாரன் அடிசோரில் நாங்கள் நடந்து வரத்துக்கு உதவி செய்யுங்க சாமி. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க, உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க சாமி. வேதனைகள், கவலைகள், துக்கங்கள் நிறைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கரங்கள் ஒப்புகிறோம். ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க, ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, கொடான்னு கொடு சோத்திரம் சாமி. நன்றி ஆண்டவரே. அநேக வேலைகள் கைவிட்டு போய் கொண்டிருந்தாலும் தகப்பனே, எங்களை கைவிடாத தேவன் சாமி. நீங்கள் உமக்கு சித்தமாக இருந்தால் அந்த வேலையை கொடுங்க. உமக்கு சித்தம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்திரம் சாமி. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க, உங்களோட சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. போகும்போது வரும்போது உங்கள் தூதல் அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க. எங்கள் குறைகள், குற்றங்கள் மன்னித்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் நினைத்து கொண்டு அனுதினமும் உமக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்ததை ஜெபிக்க மறந்ததை உன் கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. ஒவ்வொருக்கும் நல்ல உணவுகளையும், உடைகளையும், நல்ல தூக்கத்தையும், வேலைகளையும், உடல் சுகத்தையும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வம் சாமி. நீங்களே பொறுப்பேற்று ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.